கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொரி உருண்டை. இப்போ இதை சாப்பிடும்போது கூட நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. இதுக்கு முதல்ல 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்து வாணலில் வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையே ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, லேசாக சூடு வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த பொட்டுக்கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அவல் பொரியை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடையில் பொரித்து வாங்கிட்டு வந்தது நல்லா கிறிஸ்பாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம செய்யும்போது ஒரு தடவை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 4 கப் அவல் பொரி சேர்த்துருக்கேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம பொரியை நசுக்கி பார்க்கும்போது இது போல் மாவு போல் வரணும், அந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்கணும். இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடிக்கும் கொஞ்சம் குறைவாக தேங்காய் எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கணும். தேங்காவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொரி உருண்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லம் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் பொரி அளந்தமோ அதே கப்லேயே வெல்லம் அளந்துக்கோங்க. 4 கப் அவல் பொரி எடுத்திருந்தோம், அதுக்கு 1 கப் வெல்லம் குவியலாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே கப்லேயே 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைய விடலாம். சேர்த்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரையும் கொதிக்க விடுங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயிலேயே நம்ம வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். வடிகட்டின வெல்லத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு பாகுப்பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம சேனலில் கார்த்திகை அவல் பொரி அப்பம் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொதிக்கிற வெல்லத்தோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெள்ளக்கரைசல் நல்லா கொதித்து திக்காகி வரும்போது தான் பாகுப்பதம் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குன்னு. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ட்ராப் நீங்கள் வெள்ளைப்பாகை விட்டு பார்க்கணும். பார்த்து நல்லா உருட்டை வருதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செக் பண்ணி பார்க்கும்போது இது கரெக்டான பக்குவத்துக்கு வரலை, இன்னும் 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். 1 நிமிஷத்துக்கு பிறகு திரும்பவும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக உருட்டை வருது. அதே சமயம் பார்க்குறதுக்கு மிட்டாய் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலும் ரொம்ப ஹார்டாகிடும். கரெக்டாக இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச அவல், தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாகுப்பதம் வந்த உடனேயே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சதுக்கு பிறகு தான் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வரும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் பொரி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவில் வெல்லம் எடுத்துக்கணும். நம்ம வெல்லம் சேர்க்கும்போது கரெக்டான அளவில் தண்ணியும் சேர்த்துருக்கணும். அதை விட முக்கியம் பாகுப்பதம். இது எல்லாமே சரியாக இருந்தால் பொரி உருண்டை ரொம்ப சூப்பராக வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஆற விட்டுடாமல் அந்த சூட்டோடையே நம்ம பிடிச்சு வச்சா தான் கரெக்டான ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடு பொறுக்கிறதுக்கு கையில் நெய் தடவிக்கோங்க, ஒட்டாமலும் வரும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு பொரியை எடுத்துக்கிட்டு 2 கையாலேயும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நெய் தடவிக்கும்போது கொஞ்சம் சூடு தெரியாது. இது போல் உங்களுக்கு தேவைப்படுற சைஸுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் கடகடன்னு பிடிச்சு வச்சுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் குட்டி பசங்கள்லேருந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா உருண்டையும் பிடித்த பிறகு பாகு எல்லாம் நல்லா இறுகி அடியில் கடாயில் ஒட்டியிருக்கும். அதை திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு லேசாக சூடு பண்ணிங்கன்னா எல்லாம் இலகி வந்துடும். திரும்பவும் அதையும் உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக் பொரி உருண்டையை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.